சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூரில் விபத்தில் சிக்கி சாலையின் நடுவே நின்ற காரால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான் வணக்கம். அந்த காரை அப்புறப்படுத்த எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலையா மீரான்? இப்ப என்ன நிலவரம் அங்க? வணக்கம். செங்கல்பட்டிலிருந்து சென்னை தாம்பரம் நோக்கி சொகுசு காரானது இந்த அதிகாலை வந்து கொண்டிருந்தது. தூக்க கழகத்தில் இருந்த காரின் ஓட்டுநர் முன்னால் சென்ற பேருந்தை கவனிக்காமல் அந்த பேருந்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக அந்த இரும்புலியூர் பகுதியில் வந்து ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அந்த கார்களை வந்து அந்த விபத்து ஏற்பட்ட அந்த காரானது சாலையின் நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்டது. இதன் பிறகு அந்த பகுதியில் இருந்து அந்த காரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக காலை முதலே அந்த ஜிஎஸ்டி சாலையில் பெருங்குளத்தூரிலிருந்து தாம்பரம் நோக்கி வருகின்ற வாகனங்கள் வாகன நெரிசலில் சிக்கியிருந்தன. இந்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பிறகு தற்போதுதான் அந்த வாகனத்தை விபத்தில் சிக்கிய அந்த வாகனத்தை அகற்றும் பணியை போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக காலையில் வேலையில் செல்பவர்கள் பேருந்து போக்குவரத்து நெரிசல் சிக்கியதன் காரணமாக மாநகர பேருந்துகள் காலதாமதமாக தாம்பரம் பகுதிக்கு வந்ததன் காரணமாக பொதுமக்கள் கடுமையான அவதிக்கிடையே பயணம் செய்யும் காட்சிகள் தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த விபத்தில் சிக்கிய அந்த வாகனத்தை போக்குவரத்து போலீசார் அகற்றிவிட்டார்கள். காலதாமதமாக அகற்றப்பட்ட காரணத்தால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காலையில் அலுவலகங்களுக்கு வேலைகள் செல்வர்கள் மாநகர பேருந்துகள் செல்வதற்கு பெரும் அவதிப்பட்ட காட்சிகளை தான் தாம்பரத்தில் இன்று காலை நம்மால் பார்க்க முடிந்தது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மீரான். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.